வேலூர் மாவட்டத்தில் வருமான வரித்துறையால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ வருமான வரித்துறையினால வேலூரில் கைப்பற்ற பணம் தொடர்பாக நம்ம வழக்கு ஏதாவது பதிவு செஞ்சுருக்கோமா? அது எப்போ நடக்கும் சார்? அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லே நேற்று ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு, சிஇஓக்கு, டிஓக்கு அது ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் டிஓ ஆஃபீஸ்லேருந்து எஸ்பி அவங்க அது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த எஃப்ஐஆர் டு கம். சார், பொதுவாக இது நான் காக்னிசிபிள் கேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்காக மேஜிஸ்ட்ரேட்டை வாங்கணும்? அந்த நடைமுறை பற்றி சொல்ல முடியுமா? அது நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ் இருந்தால் அது மேஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணணும். அதனால் டிஓ நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் மேலே பண்ண போகிறோம், இல்லை அதை பண்ணினா தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? இப்போ ஒருவேளை குறிப்பிட்ட கட்சிக்கு தொடர்புடையதோ அல்லது ஒரு பார்ட்டிக்கு பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்ததுன்னா தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் சார்? அது இன்கம் டேக்ஸோட என்டையர் ரிப்போர்ட் நான் இப்போ உங்ககிட்ட அது சொல்ல முடியாது. ஸோ அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எஃப்ஐஆர் ஒருவர் மேலே பதிவு செய்த பிறகு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்குமா சார்? இப்போ அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் சார் எஃப்ஐஆர் பண்ணதுக்கு பிறகு? இது எலெக்ஷன் கமிஷனில் கான்ஸ்டண்ட்டாக இந்த கேஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஓ எஸ்பி கிட்டேருந்து இந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட முழு விவரம் வாங்கிட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த எலெக்ஷன் கமிஷன் தான் அதில் நடவடிக்கை எடுக்கணும்.